காவிரி நதியின் நடுவே அமைந்துள்ள ஒரு புனித தீவு. 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை தாங்கி நிற்கும் ஒரு திவ்ய தலம். பக்தர்களால் ஆதிரங்கா என்று போற்றப்படும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள பஞ்சரங்க சேஸ்திரங்களில் முதல் தலமாக இருப்பதால் இந்த பெருமாள் ஆதிரங்கா என்று அழைக்கப்படுகிறார். கருவறையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி 4 கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். அவரது திருவடிகளை மகாலட்சுமி தாயார் சேவிக்க, அருகில் பிரம்மா, கருடன் மற்றும் பல தெய்வங்கள் காட்சியளிக்கின்றனர். இந்த திவ்ய தரிசனம் பக்தர்களுக்கு அளவற்ற மன அமைதியையும் ஆன்மீக நிறைவையும் அளிக்கிறது. காவிரி நதியின் நடுவே அமைந்துள்ள ஒரு புனித தீவு. ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை தாங்கி நிற்கும் ஒரு திவ்ய தலம். பக்தர்களால் ஆதிரங்கா என்று போற்றப்படும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் இன்று இந்த கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள், தரிசன அனுபவத்தை பற்றி பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம் நகரம் இந்த கோயிலின் பெயராலே அழைக்கப்படுகிறது. கல்வெட்டு ஆதாரங்களின்படி இந்த கோவில் கிபி 894 ஆண்டு மேற்கு கங்க அரசின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. பின்னர் ஹொய்சாளர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் மைசூர் உடையார் மன்னர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தி அழகுபடுத்தினர். காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள பஞ்சரங்க சேஸ்திரங்களில் முதல் தலமாக இருப்பதால் இந்த பெருமாள் ஆதிரங்கா என்று அழைக்கப்படுகிறார். இதனைத் தொடர்ந்து சிவசமுத்திரத்தில் உள்ள மத்திய ரங்கா மற்றும் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அத்தியாரங்கா ஆகிய தலங்களும் அமைந்துள்ளன. கருவறையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி 4 கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். அவரது திருவடிகளை மகாலட்சுமி தாயார் சேவிக்க, அருகில் பிரம்மா, கருடன் மற்றும் பல தெய்வங்கள் காட்சியளிக்கின்றனர். இந்த திவ்ய தரிசனம் பக்தர்களுக்கு அளவற்ற மன அமைதியையும் ஆன்மீக நிறைவையும் அளிக்கிறது. திராவிட மற்றும் ஹொய்சாளர் கட்டிடக்கலை கலந்த அற்புதமான வடிவமைப்பில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது. உயரமான ராஜகோபுரம்,
அழகிய கல் தூண்கள், சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் பழமையான கல்வெட்டுகள் இந்த கோவிலின் பெருமையை எடுத்து காட்டுகின்றன. திப்பு சுல்தானின் தலைநகராக விளங்கிய ஸ்ரீரங்கப்பட்டினம் பல போர்களை கண்டாலும் இந்த புனித கோவில் தனது ஆன்மீக மகிமையை இன்றளவும் காத்து நிற்கின்றது. கோவிலை சுற்றி கோட்டை, தரியா தௌலத் அரண்மனை மற்றும் பல வரலாற்று சின்னங்களும் இங்கு காணப்படுகின்றது. வைகுண்ட ஏகாதசி, பிரம்மோற்சவம் மற்றும் ஸ்ரீ ராமநவமி போன்ற திருவிழாக்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பெருமாளை தரிசிக்கின்றனர். காவிரி நதியின் அரவணைப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் வரலாறும் பக்தியும் கட்டடக்கலையும் ஒன்றிணைந்த அபூர்வமான தலமாக திகழ்கிறது. ஒருமுறையாவது இந்த ஆதி ரங்காவை தரிசித்து பெருமாளின் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற கோவில் வரலாறும் மற்றும் ஆன்மீக வீடியோக்களை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி. மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.